வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய தங்க கட்டி உங்களுக்கு கிடைச்சி அதை எடுத்துட்டு போக முடியாம அந்த தங்க கட்டிய பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தா என்ன ஆகும்? அந்த படம் தான் 2022 ஒரு ஆஸ்திரேலியன் சர்வைவல் த்ரில்லர் படமா வெளியான கோல்டு. இந்த படம் இப்ப பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. படம் ஒருத்துதானா? நம்ம ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல விர்ஜில் அப்படிங்கிற ஒரு கெய்த் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய பாலைவனத்துல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட டிராவலுக்கு நடுவுல அந்த பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய தங்க கட்டி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க வச்சிருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்கிட்டு அந்த தங்க கட்டிய தோண்டி எடுக்க முடியல. சோ விர்ஜில் என்ன பண்றாருன்னா, ஒரு எஸ்கவேட்டர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சோ கெய்த் என்ன பண்றாருன்னா, நான் அதை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலைவனத்தை விட்டு வெளியே போறாரு. போனவரு திரும்பி வரத்துக்கு 5 நாள் ஆகுது. இந்த இடைப்பட்ட நாள்ல சாப்பாடு தண்ணிக்காக விர்ஜில் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி சர்வே பண்றாரு அப்படிங்கிறதையும் படத்தோட கடைசியில காத்துக்கிட்டு இருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோவா நடிச்ச ஜாக் எஃப்ரோனோட நடிப்பு தான். ஒரு சர்வைவல் சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட ஒரு மனிதரோட பிசிக்கல் மற்றும் மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராவாகவும் அதே நேரத்துல ஆடியன்ஸ் ஏத்துக்கக்கூடிய விதத்திலையும் அவர் காட்டியிருக்கிறது படத்துல நல்லாவே இருக்குது. இன்னொன்னு, படத்தோட சினிமோட்டோகிராபிக் பெரிய பாலைவனத்தோட அழகையும் அதே நேரத்துல அந்த பாலைவனத்தோட ஆபத்தையும் இவங்க வித்தியாசப்படுத்தி காட்டினது நல்லாவே இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த வெறிச்சோடிய பாலைவனம் தான் படத்தோட பெரிய பலமாவே இருக்குது. இந்த படம் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட சவுண்ட் டிசைன் ஆகட்டும், மினிமலிஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தனிமை மற்றும் டென்ஷனை நல்லாவே கொடுக்குது. டீஹைட்ரேஷன் மற்றும் எக்ஸ்ட்ரீம் ஹீட் இந்த மாதிரியான சர்வைவல் ப்ராப்ளம்ஸை நல்ல நம்பகத்தன்மையோடையே காட்டியிருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட பெரிய குறை அப்படின்னு பார்த்தா படத்தோட பேசிங் தான். குறிப்பா சொல்லணும்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை பொறுமையா தான் மூவ் ஆகுது. கதைக்களம் ஈஸியா யூகிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்குது. வழக்கமா சர்வைவல் படங்கள்ல எந்த மாதிரியான கதைகளத்தை பார்த்து பழக்கப்பட்டோமோ அதே மாதிரியான ஒரு பாணி தான் இந்த படத்துலயும் இருக்கு. படத்துல வர கதாபாத்திரங்களுக்கு பேக் ஸ்டோரி பெருசா இல்லாதனால இந்த படத்தோட எமோஷனலா நம்மளால ஒரு கனெக்டை ஏற்படுத்திக்க முடிய மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓவராலா இந்த கோல்டு படம் விஷுவலி இம்ப்ரெசிவான ஆனா ஸ்லோ பேசிங் உள்ள ஒரு ஆவரேஜான படம். 10க்கு 5.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஃபேமிலியோடயே பார்க்கலாம். படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் பத்திய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.